ஹாய் கைஸ், இன்றைக்கி ஒரு ரெசிபி வீடியோ தான். மோமோஸ் வீட்டிலேயே செய்து சாப்பிட்ணுன்னு ஆசையில் நானும் என் தங்கச்சியும் செய்த சின்ன சின்ன காமெடியை தான் நீங்கள் இந்த வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் 2 கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க. சப்பாத்தி மாவுக்கு நம்ம எப்படி பிசைகிறோமோ அதே மாதிரி தான் பிசையணும். சப்பாத்தி நமக்கு சாஃப்டாக வரணுன்னா மாவு நம்ம நல்லா பிசைஞ்சு அதை அப்படியே கொஞ்சம் நேரமாவது அதை வச்சா தான் நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதே மாதிரி தான் இதுவும். இது இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்குன்னா டச் பண்ணும்போது இப்படி நமக்கு இருக்கணும். அதை அப்படியே வச்சுட்டு இப்போது சிக்கனை நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அது கூட கொத்தமல்லி, ஆனியன், உப்பு, மஞ்சள் பொடி, பெப்பர், சோயா சாஸ், க்ரீன் சில்லி சாஸ் இதெல்லாம் போட்டுக்கிட்டு அது கூடவே லாஸ்ட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நமக்கு ஸ்டஃபிங் ரெடி ஆயிடுச்சு. இனி நம்ம சட்னி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். இதுக்கு நீங்கள் ஒரு பாத்திரத்தில் 2 தக்காளி, 5 வரமிளகா, 5 பல் பூண்டு இது எல்லாத்தையுமே வேக வைக்கணும். தக்காளி வெந்ததுக்கப்புறம் அதோட தோலை உரிச்சிட்டு மிக்ஸி ஜாரில் சுகரும் சால்ட்டையும் ஆட் பண்ணி நல்லா கிரைண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது பிசைஞ்சு வச்சுருக்க மாவை ரவுண்ட் ஷேப்பில் நம்ம பண்ணி வச்சுக்கலாம். இப்போ அதை சப்பாத்திக்கு எப்படி நம்ம ரவுண்ட் ஷேப்பில் தேய்ச்சி வைக்குமோ தேய்ச்சிட்டு அதில் ஒரு ரவுண்ட் ஷேப் மூடி வச்சு அந்த ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது இதுக்குள்ளே நம்ம ஸ்டஃபிங் கொஞ்சமாக வச்சுக்கோங்க. நிறைய வச்சிடாதீங்க. நாங்கள் பண்ண மிஸ்டேக்கே அதுதான். நாங்கள் நிறைய வச்சதுனால எங்களுக்கு 2-3 மோமோஸ் ரொம்ப பெருசாக கொழுக்கட்டை சைஸு, கொழுக்கட்டை விட பெரிய சைஸில் வந்துச்சு. இப்போ அந்த மோமோஸோட ஷேப்புக்கு நம்ம மடித்து வச்சுக்கலாம். இந்த மோமோஸை இட்லி பாத்திரத்தில் வச்சு 15 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நாங்கள் இதில் ஃப்ரை பண்ணதுக்கு எடுத்து வச்சுருந்தோம். ஃப்ரை பண்ண மோமோஸும் ஸ்டீம் பண்ண மோமோஸும் உண்மையிலேயே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துங்க. அதுவும் இந்த சட்னி கூட நீங்கள் இதை வீட்டில் கண்டிப்பாக செய்து பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.